வணக்கம் வணக்கம் நண்பர்களே, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கீங்க நம்புறேன். இன்னைக்கு நம்ம கட்டி வச்சிருக்க எல்லா ப்ராப்பர்ட்டிக்குமே ஒரு ஸ்டோரேஜ் ரூம் கட்ட போறோம். எஸ், ஸ்டோரேஜ் ரூம். ஆக்சுவலி நம்மளுக்கு வந்து வெறும் ரெண்டு ஸ்டோரேஜ் ரூம் தான் தேவைப்படுது. ஒன்னு வந்து ஹெச்பி ஃபார்முக்கு அண்ட் இன்னொன்னு வந்து நம்ம வந்து வீட் ஃபார்ம் கட்டணும்ல, சோ அதுக்கு. எஸ், ரெண்டு ரூம் தான் கட்ட போறோம். அண்ட் இதெல்லாம் பண்ணி முடிச்சுட்டு அடுத்துதான் நம்ம ஒரு அழகான கார்டன் கட்ட போறோம். எஸ், ஒரு அழகான பியூட்டிஃபுல்லான ஒரு கார்டன் கட்டணும் எனக்கு ரொம்ப நாள் ஆசை. சோ அதனால அது இந்த வீடியோல பண்ண போறோம். ஃபர்ஸ்ட் இந்த ஸ்டோரேஜ் ரூம் பண்ணுவோம். ஸ்டோரேஜ் ரூம் பண்றதுக்கு கொஞ்சம் வுட் தேவைப்படுது. ஸோ அதனால வுட் கலெக்ட் பண்ணிட்டு இருக்கோம். நண்பர்களே, 2 பேரட் இந்த இடத்துல இருக்கு. அது வந்து ரொம்ப ஹைட்டா மேல வந்துச்சு. இப்போ நம்ம அதை அடாப்ட் பண்ணலாமா? ஓ, இங்கதான் இருக்கு. அது ஆக்சுவலி 2 இருந்துச்சு, ஒண்ணுதான் இருக்கு. ஓ, கீழே 1 இருக்கு. ஓகே, தடா சாமி சாப்பிடு. இந்தாடா நீ ஒண்ணு சாப்பிடு. அவ்வளவுதான், முடிஞ்சு போச்சு. அவ்வளவுதான். இந்த 2 சீடு கொடுத்ததுக்கு வாய்க்கு ஃபுல்லா நம்ம எங்க போனாலும் உனக்கு பின்னாடியே வருவானுங்க. ஓகே, ஃபர்ஸ்ட் வந்து வீட் ஃபார்ம் ஸ்டோரேஜ் ரூம் கட்டுவோம். அதுக்கப்புறம் ஹெச்பி ஃபார்ம் பார்த்துக்கலாம். இது கூட ஜாயின் பண்ணி சைட்ல தான் கட்டலான்னு இருக்கேன். இதுக்குன்னு தனியா இடத்த ஸ்பெண்ட் பண்ண போறது கிடையாது. ஏன்னா இந்த சைட்ல அது கூட ஜாயின் பண்ணி கட்டுறது நல்லா தான் இருக்கும். ஸோ அதனால அப்படியே கட்டிடுவோம். ஓகே நண்பர்களே, இவனுங்க வேற குறுக்கு வந்து நிற்கிறானுங்க. தம்பி இப்போ அப்படி கிட்ட போனா மேலே ஏறிப்பான். மேலே ஏறிட்டான். ஓகே நண்பர்களே, கட்டினே இருக்கும்போது நைட் ஆயிடுச்சு, போய் தூங்கிட்டு வருவோம். தம்பி வாப்பா. இவனுங்களை ஃபர்ஸ்ட் வீட்டில் போயிட்டு உட்கார வச்சுட்டு அப்புறம் வேலையை பார்க்கணும். எங்க போனாலும் பின்னாடி வந்து டிஸ்டர்ப் பண்றானுங்க. ஓகே நண்பர்களே, இன்னைக்கு இது ஃபுல்லா முடிச்சிருவோம். நான் வந்து பாக்ஸ் ஷேப்ல கட்ட போறேன். பாக்ஸ் ஷேப்ல கட்டி ஒரு 4-5 செஸ்ட் உள்ள வச்சிருவேன். அவ்வளவுதான், அதுதான் ஸ்டோரேஜ் ரூம். கிட்ட நம்ம முடிச்சு விட்டோம். என்னன்னு தெரியல, நீங்க மாதிரி ரொம்ப அதிகமா இருக்கு. இந்த சேண்ட்ல எடுத்துட்டு இங்கே விட்டு போட்டுடலாம். இங்க ஒரு டாச்சு, இங்க ஒரு டாச்சு. இங்க ஒரு டோர், இங்க ஒரு டோர். ரூம்பு, உள் ரூம்பு, ரூம்பு. இப்போ நம்மளுக்கு வீட் ஃபார்முக்கான ஸ்டோரேஜ் ரூம் சக்சஸ்ஃபுல்லா ரெடி ஆயிடுச்சு. இப்போ அடுத்தது எக்ஸ்பி ஃபார்ம். எக்ஸ்பி ஃபார்முக்கு வந்து நம்ம சின்னதாக கட்டிடலாம், அவ்வளோ பெருசுலாம் தேவைப்படாது. லைக் எப்படின்னா வந்து ஒரு கோபுரம் மாரி பண்ண போறேன். ஓகேங்க, முடிஞ்சிச்சு. நான் இவ்வளோ சீக்கிரம் முடிச்சிட்டோம். இங்க 1, இதுக்கு மேல 1, இங்க வேணாம். இந்த சைட்ல 1 அண்ட் அதுக்கு மேல 1, இதுக்கு மேல 1 வச்சிருவோம். மோப் ஸ்டோரேஜ் ரூம். ஓகே, சக்சஸ்ஃபுல்லா நம்ம 2வது ஸ்டோரேஜ் ரூம் உருவாக்கிட்டோம். இப்போ அடுத்ததாக கார்டன் பண்ணணும். கார்டன் பண்றதுக்கு வந்து நான் நிறைய இடத்துல போய் எக்ஸ்ப்ளோர் பண்ணிட்டு வந்தேன் எங்க பண்ணலான்னு. ஆனா வீட்டுக்கிட்டே பண்றதுன்னு கொஞ்சம் நல்லதா தோணுச்சு. அதனால வீட்டு பக்கத்துல ஒரு இடத்த கிளீன் பண்ணி அங்கேயே பண்ணிடுவோம். வாழ்த்துக்கள். சரி போ நண்பர்களே, இங்கதான் பண்ண போறோம். இந்த இடத்துல கொஞ்சம் அன்வான்ட் டர்ட்லாம் இருக்கு, அதெல்லாம் கிளீன் பண்ணிட்டு பண்ணுவோம். இன்னைக்கான வீடியோ கொஞ்சம் போரா போயிருக்குன்னு நினைக்கிறேன். ஏன்னா வந்து இந்த இடத்துல கொஞ்சம் ரெயினா இருக்கு. எனக்கு தேவையான நெட்வொர்க்ஸ் கிடைக்கல. அதனாலதான் எக்ஸ்ட்ரா எஃபர்ட்டும் மிம்மிஸும் ஆட் பண்ண முடியாம போயிடுச்சு. ஏதோ முடிவளுக்கு பண்ணியிருக்கேன். இது வரைக்கும் பார்த்துட்டு இருக்கவங்க வந்து என்னடா கொஞ்சம் போரா போயிருக்கும் லைட்டா ஃபீலிங் இருந்திருக்கும். இப்போ நான் சொன்ன உடனே அது கன்ஃபார்ம் ஆயிட்டு இருக்கேன் உங்களுக்கு. ஏன்னா வந்து நீங்க எப்படிலாம் பாப்பீங்க, எப்படி உங்களுக்கு பிடிக்கும்னு நான் அனலைஸ் பண்ணி வச்சிருக்கேன். அதுக்கேற்ற மாதிரி தான் நான் வீடியோ அப்லோட் பண்றேன். அந்த ஃபீலுக்கு ஏற்ற மாதிரி தான் நான் வீடியோஸ் ரெடி பண்ணி நான் அப்லோட் பண்றேன். ஸோ அதனால தான் உங்களுக்கும் என்னோட சேனல் பிடிச்சிருக்கு அப்படிதான் நினைக்கிறேன். ஆக்சுவலி இந்த வீடியோ 28ஆம் தேதியா வந்திருக்கணும், ஆனா இப்போ வரல. கவலைப்படாதீங்க, நாளைக்கு வந்துடும் இந்த வீடியோ. நாளைக்கு சண்டே நினைக்கிறேன். இன்னைக்கு சாட்டர்டே, சண்டே காலையில வந்துடும் நண்பர்களே. ஓகே, ஓரளவுக்கு கொஞ்சம் டீசெண்டா ரெடி பண்ணிருக்கும்னு நினைக்கிற இடத்த. இப்போ வந்து இதை சுத்தியும் நம்ம மரம் நட போறோம். எஸ், என்கிட்ட இருந்த எல்லா மரத்தையும் நட்டு வச்சிட்டேன். இப்போ இது சீக்கிரம் வளரணும்னா எனக்கு போன் மீல் தேவை. அதுக்கெல்லாம் இங்க பஞ்சமே கிடையாது. ஏன்னா நம்ம கிட்ட எக்ஸ்பி ஃபார்ம் இருக்குல்ல. ஸோ அதனால சீக்கிரமா வளர்த்தலாம் எல்லாத்தையும். 1 2 வாவ், வளர்ந்துச்சு பாருங்களேன். Wow, we didn't know. Wow, nice. ஓ காய்ஸ், இங்க பாருங்களேன், ஹனி வந்துச்சு. ஓ, இதுல இப்படிதான் உருவாக்குமா? நான் வந்து இந்த டூல்ஸ் எல்லாம் கிராஃப்ட் பண்ணுவாங்களா, அது மாதிரி தான் இந்த ஹனியும் கிராஃப்ட் பண்ற மாதிரி இருக்கும்னு நினைச்சிட்டு இருந்தேன். அதான் இது வந்து நேச்சுரலாவே இப்படிதான் உருவாக்குது. ஓகே நண்பர்களே, நம்ம கொண்டு போன ட்ரீஸ் எல்லாம் காலி ஆயிடுச்சு. இப்போ மறுபடியும் கலெக்ட் பண்ணோம், லீஃப்ல வெட்டி. இந்த இங்க ஒன்று இப்போ இந்த தம்பி வளரு. நாங்க வளரவே மாட்டேங்குது. ஐயோ போச்சு போங்க, நிறைய போன் மீல் வேஸ்டா போயிடுச்சு. இருந்தாலும் பரவாயில்ல, நமக்கு நிறைய இருக்கு. ஓகே நண்பர்களே, வீட்டுல இருக்க ஸ்டஃப் எல்லாத்தையும் சொல்லி எடுத்துன்னு வந்துட்டேன். இப்போ நம்ம கிட்ட நிறைய போன் மீல் இருக்கு, பிளஸ் ட்ரீஸ் இருக்கு. இது போதும்.
ஓடு. ஓகே வந்துச்சு. சில மரம்லாம் வந்து வளரவே மாட்டேங்குது. ஸோ அதனாலே நிறைய போன் மீல் வந்து அதுக்கே வேஸ்ட்டாக போயிடுது. இந்த பாருங்க வளரவே மாட்டான். டேய் தம்பி ஒன்று வளரு, இல்லை கொடுக்குற போன் மீலாம் சாப்பிடக்கூடாது. போன் மீலாம் சாப்பிட்டு வளர மாட்டான், ஒன்றும் மாட்டான், நம்பி துரோகம் பண்ணிடுறான். ஐயோ அப்படி சொல்லாத. இப்போதான் கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம கார்டன் டெவலப் ஆகிட்டே இருக்கு. இங்கே ஒன்று போடுவோம். தம்பி ஒன்று வச்சுக்கோ. இந்தா வளரு. ஓகே வளர்ந்துட்டான். இங்கே ஒன்று போடு. இந்தா சாப்பிடு. வளரு வளரடா வளரடா. ஓகே வளர்ந்துட்டான். இந்தா இங்க ஒன்று போடு. இந்தா சாப்பிடு. இன்னொன்று சாப்பிடு. இன்னொன்று சாப்பிடு. வளர்றா. ஓகே வளர்ந்துட்டான். ஓகே நண்பர்களே, இப்போ ஷவலை வச்சு நடுவில் நண்டு போகிறதுக்கு மட்டும் வழி மாரி செஞ்சுட்டா ஒரு 60% பார்க் மாதிரி தான் இருக்கும். பார்க்குன்னு சொல்கிறோம் பாருங்க, கார்டன் மாதிரி தான் இருக்கும். ஏதோ ஒன்று பார்க்கோ கார்டனோ நம்ம உருவாக்குறது தானே. ஓகே இப்போதான் இந்த இடம் பார்க்க கொஞ்சம் பியூட்டிஃபுல்லாக இருக்கு. நைஸ். பட் இருந்தாலும் இன்னும் கொஞ்சம் வேலை இருக்கு. இதை வச்சு அந்த இடத்த ஃபுல்லா கவர் பண்ணிட்டு உள்ள டார்ச்சஸ் பிளேஸ் பண்ணிட்டா எந்த ஜாம்பிஸும் உள்ள ஸ்பேன் ஆகாது, அந்த எந்த ஒரு மோப்ஸும் உள்ள வராது. ஸோ அதனால இது ஒரு இம்பார்ட்டன்டான வேலை. இது ஃபர்ஸ்டே செஞ்சிட வேண்டியது. ஆனா இது கார்டன் உருவாக்கிட்டு அப்புறம் செஞ்சுக்கலான்னு விட்டேன். ஸோ அதனால இப்போ இது செஞ்சிருவோம். ஓகே நண்பர்களே, இப்போ கேட் போட்டா நம்மளோட கார்டன் ரெடி. செம்மையா இருக்குல்ல. மைன்கிராஃப்ட்ல ஃபர்ஸ்ட் இப்போதான் ஒரு கார்டனை உருவாக்குறேன். பட் இருந்தாலும் இந்த கார்டனுக்கு இன்னும் நிறைய வேலை இருக்கு. இன்னும் ஃப்ளவர்ஸ்லாம் நடணும். ஸோ அதெல்லாம் நம்ம அப்புறம் பார்த்துக்கலாம். அண்ட் இந்த சேர்ல உட்கார்ற மாதிரி ஒரு மோடு இன்ஸ்டால் பண்ணலான்னு இருக்கேன். ஐ மீன் உங்கள் ஸ்டைலில் சொன்னால் பிளகின்னு சொல்லுவோம்ல, ஸோ அது மாதிரி ஒரு இன்ஸ்டால் பண்ணலான்னு இருக்கேன். ஏற்கனவே வந்து ஒன்று இன்ஸ்டால் பண்ணி வச்சுருந்தேன். அது வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா ஆஃப் அண்ட் டார்ச்னு இருக்கும். அது என்ன பண்ணுன்னா வந்து நீங்கள் எங்கன்னா மைனிங் போகும்போது நீங்கள் டார்ச்சஸ் எங்கேயுமே பிளேஸ் பண்ண தேவையில்ல. நீங்கள் ஷீல்டு எப்படி ஆஃப் ஹேண்டில் ஹோல்ட் பண்ணுறீங்களோ அதேமாரி நீங்கள் டார்ச்சஸ் எடுத்து ஆஃப் ஹேண்டில் ஹோல்ட் பண்ணிக்கலாம். ஸோ அதுமாரி ரிலேட்டடாக நிறைய மோட்ஸ் டெவலப் பண்ணலான்னு இருக்கேன். அதை பற்றி எப்படின்னு கமெண்ட் செக்ஷன் சொல்லுங்கள். உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஓகே. ஐ மீன் எப்படி கேட்குறேன்னா உங்களுக்கு பிடிச்ச மோட்ஸ்லாம் இருந்தால் சொல்லுங்கள். நான் இன்ஸ்டால் பண்ணி ட்ரை பண்ணி பார்க்குறேன் இந்த வேர்ல்டில். ஸோ அதுமாரி கேட்குறேன். ப்ரோ எனக்கு பிடிக்கல ப்ரோ, நீங்கள் மோட்ஸே டெவலப் பண்ணாத சொல்லிட்டு போகிறீங்க. உங்களுக்கு பிடிச்ச மோட்ஸ் இருந்தால் சொல்லுங்க, நான் டெவலப் பண்ணி வேணா ட்ரை பண்ணி பார்க்குறேன்னு சொன்னேன். ஓகே நண்பர்களே, குட்டி குட்டி விஷயத்துல நம்ம பெருசா பேசிட்டு இருக்கோம். போன வீடியோல பாத்தீங்கன்னா கமெண்ட்ஸ் ரீட் பண்ணி ரொம்ப ஃபன்னியா வீடியோ போட்டுருந்தோம். அந்த வீடியோ இன்னும் இன்ட்ரெஸ்டா இருந்துச்சு. பிளஸ் சரியான ரெஸ்பான்ஸ் அந்த வீடியோக்கு. அது மாதிரி தான் இந்த வீடியோ பண்ணலாம்னு நினைச்சேன். பட் ஏற்கனவே சொன்ன மாதிரி தான் இந்த ஸ்லோ நெட்வொர்க் இது மாதிரிலாம் இருக்கிற காரணத்துல என்னால அந்த அளவுக்கு எஃபர்ட் போட முடியாம போயிடுச்சு. ஸோ அதனால நான் அதை கேன்சல் பண்ணிட்டேன். மறுபடியும் நான் தான் கிளைம் பண்றேன். உங்களுக்கு எதுனா தோணுச்சுன்னா கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. அதை நான் கண்டிப்பா எடுத்து வீடியோ போடுவேன். மேபி அடுத்த வீடியோலனா அதுக்கு அப்புறம் வர வீடியோல கண்டிப்பா வரும், கவலைப்படாதீங்க. இந்த மழைலாம் வந்து யாருக்கு கஷ்டமோ இருக்கோ இல்லையோ, எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்குடா. ஆனா எனக்கு மனசாட்சி எதுவும் கொடுக்கலையே. ஸோ ஃபைனலாக இந்த வீடியோட இருந்து கொண்டாச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புறேன். ஸோ பிடிச்ச ஒரே ஒரு லைக் மட்டும் கொடுத்துருங்க. அண்ட் நீங்கள் இது வரைக்கும் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா கீழே ஒரே ஒரு ரெட் ஆட்டை மட்டும் கமெண்ட் பண்ணிட்டு போயிடுங்க. ஸோ பை பாய்.